ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்பு போல நடனம் ஆடுறதில்ல அப்படின்ற மாதிரியும், கை கால அசைத்து விட்டு அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி போயிடுறாரு அப்படின்னு ஒரு சில விமர்சனங்களுமே இருந்துட்டு இருந்தது. 74 வயதுல அவரால என்ன பண்ண முடியுமோ அததான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மீது எந்த தப்புமே இல்ல அப்படின்னு தலைவர் ரசிகர்களுமே பதிலடி கொடுக்கும் வகையில அவ்வப்போது சோஷியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருப்பாங்க. இந்த நிலையில எதிரிகளை வாய்ப்பளிக்கும் அளவிற்கு அண்மையில வெளியான கூலி படத்துடைய முதல் பாடல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடனம் இருந்தது. சிக்கிட்டு வைப் அப்படின்னு வழியான இந்த பாடல் பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்பிச்சு. இதனடுத்த படத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக நிறைய விஷயங்களை நம்ம லோகேஷ் கனகராஜ் வச்சிருக்காராம். இந்த பாடல் மட்டுமல்ல, இந்த படத்துல மற்றும் ஒரு பாடல் இருக்காம். அந்த பாடல்ல ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்களுடன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடுற மாதிரியான பாடலாம் அது. இதுதான் படத்துல முக்கிய பாடலாக பார்க்கப்படுதாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாடலுடைய பட்ஜெட்டே அதிகம் அப்படின்னுமே சொல்லப்படுது. என்னடா லோகேஷ் அவர்கள் சங்கர் ரூட்டை கையில் எடுக்கிறாரே அப்படின்னு ஒரு சிலருமே யோசிக்க தொடங்கி இருப்பாங்க. லோகேஷ் அவர்கள் இதற்கு முன்னாடி விஜய் சாரை வைத்து எடுத்த லியோ திரைப்படத்துல கூட இது போன்ற ஒரு பாடல் இருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த பாட்டுக்கு உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.